இப்போ போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, லைசன்ஸை காட்டினாக்கா நீ வந்து இண்டிகேட்டில் போடணும், இப்படி மாறி மாறி ஒன்றுக்கு எப்படியோ பணம் வாங்கணும், மேலோங்கி வரக்கூடாது, அவங்களுக்கு குரல் வலையை நசுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு திட்டமிட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்ய சொல்லி பாஜகவோடு இணைந்து முதலமைச்சர் ஒரு மாண்புமிகு பிரதமர் வந்தா அவர் கூட போறது மரபு தானே. இப்போ எம்எல்ஏ வந்து பணத்தை எடுத்துட்டு போக மாட்டாருன்னு சொல்றீங்களா? எம்எல்ஏ தப்பு கிடையாது, அங்கிருந்து அதிகாரி தப்பு. அம்மையர் மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய பங்களாவில் 3 கண்டெய்னர்ல பணம் இருந்ததை எல்லாரும் வெளிப்படையா பார்த்து எடுத்துட்டு போனாங்க. நீங்க இருக்கிற குடியிருப்பு சரியில்லை, நீங்க இருக்கிற இடம் சரியில்லை, நாங்கள் இருக்கிற இடம் சரியில்லைன்றதுக்கு டெவலப்மெண்ட் ஃபண்டு தானேங்க. நான் இருக்கிற இடம் சரியா இருந்தா நான் அவங்ககிட்ட வந்து கேட்கணும். பாஜக வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? வளர்றதுக்கு அது செடியா கொடியா அது வளருது. அதை வச்சு பாஜக வளர்ந்துருச்சுன்னு அப்படி சொல்றாங்கன்னா பார்வையற்றவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. பாஜகவை இந்த மண்ணில் நம்பக்கூடியவர்கள் அவர்கள் வீணாகி விடுவார்கள் என்பது அதிமுகவை வைத்தே நம்ம சார்ந்தவர்களை நம்ம வந்து பார்க்கணும். காங்கிரஸுக்கு அவங்களுக்கு 2 தரணுங்கிறதுக்காண்டி உங்களோட ஒரு சீட்டை நீங்க இழக்கலாம். அதாவது இந்த அரசியல் அரங்கில மனசாட்சியோடு இருக்கின்ற தலைவர்கள் டிஎம்கேலையும் இல்லைன்றதான் உண்மை. வாரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் சபரிநாதன். இன்றைக்கு நம்மளுடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சி செய்தி தொடர்பாளர் தூகா பகலவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியோட சின்னம் இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு, தொடர்ந்து மறுப்புகளாகவே இருக்கு. இந்த சின்னம் தரமாட்டேன் அப்படின்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி சின்னம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சின்னம். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய அன்பு தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் பானை சின்னத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் அதில் வந்து பானை சின்னத்தில் தான் நின்று 4 பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம், 2 பேர் தோல்வியை தழுவியிருக்கிறோம். அப்போது இந்த மக்கள்கிட்ட இந்த பானை சின்னம் பெரிய அளவில் போய் சேர்ந்திருக்கிறாரு. இந்த சின்னம் அங்கீகாரம் பெற்றுவிடக்கூடாது என்கிற அச்சத்தில் இருக்கிற பாஜகவுடைய சூழ்ச்சி வேலை தான் இன்றைக்கும் எங்களுக்கு பானை சின்னத்தை கொடுக்காமல் இருட்டடிப்பு செய்கிறாங்க அல்லது இழுத்தடிக்கிறாங்க. அதுக்கு பல்வேறு காரணம் சொல்கிறாங்க அப்படி சொல்லலாம். இப்போது பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் கொடுத்துருக்கு. தமாகவில் இருக்கிற தலைவர், இன்றைய தலைவராக இருக்கிற ஜி.கே. வாசன் அவர்கள் அந்த கட்சி கலைச்சிட்டு மீண்டும் தாய் கட்சி அப்படி காங்கிரஸ்லேயே தன்னை இணைச்சிக்கினார். அதன் பிறகு அவர் வந்து இல்லாமல் போய் அதன் பிறகு வந்து ஆட்டோ சின்னத்தில் நின்னார், வேறு ஒரு சின்னத்தில் நின்னார். இப்போ இந்த சின்னம் எங்கே இருந்ததுன்னு தெரியல. அப்போ சைக்கிள் சின்னம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பயன்படுத்துகிறார். சமாஜ்வாடி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்களில் அவங்க ஒரு சைக்கிள் சின்னம் வச்சுருக்காங்க. இப்போ இன்னொருத்தர் வச்சிருக்கிற சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சு உடனே எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் தமாகவுக்கு தராங்க. ஆனால் எந்த ஒரு யாருடைய எதிர்ப்பும் இல்லாமல் யாரும் இந்த சின்னத்தை பயன்படுத்தாத இருக்கிற எங்கள் பானை சின்னத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போது இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் சின்னத்தில் வந்து அமமுக கட்சியினுடைய தினகரன் அவங்க நின்று இருக்கிறாங்க. இப்போ தினகரன் வந்து அவர் 1% ஓட்டு கூட வாங்கலை, அவங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினரில் ஒரு எம்பி இல்லை, ஆனால் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் பாஜக மீது குற்ற சுமத்த விரும்புகிறோம், எங்களை வந்து திட்டமிட்டு பழி வாங்குறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு காரணம் பாருங்கள், மதிமுக வந்து தேர்தல் வந்து நடுநிலையாக இருக்க வேண்டிய தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க நாங்கள் நடுநிலையா என்று சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷன் வந்து அது மதிமுக அவங்க பம்பர சின்னம் எங்களுக்கு ஒதுக்கலைன்னு கேட்கும்போது நீங்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கலை, அதனால் உங்களுக்கு தரலைன்றாங்க. அப்போ நாங்கள் வந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கிறோம், எங்களுக்கு ஏன் தரல நாங்கள் கேள்வி எழுப்புறோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 1% ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 1% ஓட்டு வாங்கிக்கிறேன்னு காட்டினா நீங்கள் வந்து தேர்தலில் நின்ற கணக்கு வழக்கில் காட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வண்டி பிடிச்சிட்டாங்கன்னா வேகமாக வந்தேன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. இல்லை சார் நான் குறைவாக தான் வந்தால் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் எடுன்னு சொல்லுவாங்க. லைசன்ஸை காட்டினாக்கா நீ வந்து இண்டிகேட்டில் போடணும், இப்படி மாறி மாறி ஒன்றுக்கு எப்படியோ பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக்குவரத்து காவல்துறை சில இடங்களில் செயல்படுற மாதிரி இப்போது நம்மளுடைய தேர்தல் கமிஷனும்
தேர்தல் அதிகாரிகளும் இப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுவது பாஜகவினுடைய பாவையாக கைப்பாவையாக செயல்படுறாங்க. எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கு, இவ்வளவுதான். இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் பானை சின்னத்தை நாங்கள் வென்று வருவோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கோம். கிருஷ்ணகிரியில கரும்பு சின்னம் வச்சிருக்கிறவங்க, கரும்பு விவசாய சின்னம் வச்சிருக்காங்கல்ல, அந்த வேட்பாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆறுமுகம் அவர்கள் அங்க கிருஷ்ணகிரி சென்றிருந்த போது, நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, தன்னை தாக்கி விட்டதாகவும், தன்னை அடித்து மிரட்டியதாகவும் சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரும்பு சின்னத்தை அவங்க கடந்த தேர்தல்களில் பெருவாரியாக கரும்பு சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட 7% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்க பெற்றிருக்கிறாங்க. இப்போ ஒரு திட்டமிடல் இருக்கு இங்க. இந்த பாஜகவுடைய திட்டமிடல் இங்கே அவங்க காலூன்றுவதற்கு இங்கே வேறு விதமான வாய்ப்புகளே இல்லை. அப்போ இங்க இருக்கிற ஒரு பெரும்பான்மையான மக்கள் மத்தியில இருக்கிற கட்சிகளை வம்புக்கு இழுத்து அது மூலமாக தன்னை அரசியல் பலத்தை நிரூபித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அவங்களுடைய மறைமுகமான திட்டமிடல இதுவும் ஒன்று. அப்போ சென்ற தேர்தல்களில் நின்ற நாம் தமிழர் கட்சி சின்னம் அப்போதெல்லாம் இது போன்று இன்னொருத்தர் ஆறுமுகம் போன்றவர்கள் யாரும் வராம அப்போ தேர்தல் கமிஷன் கரும்பு சின்னத்தை கொடுத்தது. இப்ப என்னடான்னு சொன்னீங்கன்னா, திடீர்னு ஒரு ஆறுமுகன்ற ஒருத்தர் கரும்பு சின்னத்தை வச்சிருந்தாரு. தெலுங்கு திராவிட கட்சி அப்போ வச்சிருந்தாரு சொன்ன. இப்ப 2 தேர்தல் நின்னாங்களே, 3 தேர்தல் சந்திச்சாங்களே, அப்பெல்லாம் நீங்க ஏன் அதை சொல்லலன்னு கேட்கிறேன் நான். ஏற்கனவே தேர்தல் நிற்கும் போது அப்ப எங்க போனீங்கன்னு நான் கேட்கிறேன். பாஜக திராவிடத்தை இழுக்குது இல்ல, அப்புறம் எப்படி இவங்க தூண்டி விட்டதாக இருக்கும்? அதை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த தேர்தலில் மட்டும் இந்த இன்னொருத்தருக்கான சின்னம்னு சொல்லக்கூடிய நீங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் நின்னாங்கல்ல, அப்ப ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன் நான். தேர்தல் கமிஷனே கேட்கிறேன். நம்ம பாஜகவுக்கு வேணாம், நீ தேர்தல் கமிஷன் ஏன் சொல்லலைன்னு நான் சொல்றேன். இப்ப ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறேன். அப்போ நீங்களும் சனாதனத்தோடு சேர்ந்து கொண்டு இங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களை மேலோங்கி வரக்கூடாது, அவர்களுக்கு குரல் வலையை நசுக்கணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்கிற சொல்லி பாஜகவோடு இணைந்து ஒரு கட்சிக்காரரை போல தேர்தல் அமைப்பு செயல்படுதுன்னு நம்ம குற்றம் சொல்கிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக எங்களுக்கு அந்த சின்னம் கிடைச்சிடும், நீங்கள் கொண்டு வராதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த அடித்தாங்கன்றதெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதிமுகவும் சரி திமுகவும் சரி என்ன பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க குறை காட்டி ஃபோட்டோ காமிச்சு வாக்கு சொல்லியிருக்கீங்க, ஏதாவது செஞ்சாதானே நல்லது செய்யறது. நான் யார் ஃபோட்டோ காட்டுறாங்க? எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஸ்டாலினும் பிரதமர் மோடி அவர்களும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ எடப்பாடி காட்டுறாங்க. அதை நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றாங்க, ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா தானே நான் இது நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது செஞ்சேங்கிறத காட்ட முடியும். போட்டோ எடுத்துக்கிட்டோம், எப்படி நீங்க வாக்கு கொடுக்கலாம். அதாவது என்னன்னா, அது மட்டும் இல்லாம ஜக்கம்மா வாக்கு சொல்றா, அவங்க வாக்கு சொல்றாங்க, இவங்க வாக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து டிஎம்கே தான் வரும், அவங்க தான் நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு வாக்கு சேகரிக்கிறாங்களாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நெருக்கமா குடும்ப உறவு மாதிரி இருக்கிறாங்க. பாஜக மீது அவங்க குற்றம் சுமத்தத்தை ஏற்புடையதா இல்லை, நம்பக்கூடிய அளவுக்கும் இல்லை. திடீர்னு இந்த பாசம் எப்படி வந்துச்சு? அதாவது அதிமுகவுடைய தலைவராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த காலத்திலும் அதிமுக அழியும் காலம் வரையில் பாஜகவோடு கூட்டணி இல்லை, பாமகவோடும் கூட்டணி இல்லை என்று சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அடுத்த அவங்க இறப்புக்கு அப்புறம் உடனே அதை பொய்த்து போய் செஞ்சுட்டு உங்கள் தலைவி சொன்ன உறுதியான கருத்தை கூட நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க. 2 கட்சி வெளிப்படையாக சொன்னாங்க, ஒன்று பாஜக, இன்னொன்று பாமகன்னு சொன்னாங்க. ஆனால் அது நீங்கள் 2 பேருமே கட்சியில் கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்க. அப்போ உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? இன்றைக்கி திடீரென்று நீங்கள் பாஜகவோட நாங்கள் கூட்டணி கிடையாது, அது ஏதோ உங்கள் வாய்க்கு வந்தனா ஏதோ தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்க. அதைத்தான் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, விடுதலை சிறுத்தைக்கு நாங்கள் அதான் சொல்கிறோம், உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ உங்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அப்போனா நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய ஒன்றிய அரசோட கூட்டணியில் மறைமுகமாக இருக்கிறீங்க, அதோ பாருங்க மோடி கிட்ட இருந்து நீங்கள் ஃபோட்டோ என்றார். இது நகைப்பாக இல்லை. ஒரு முதலமைச்சர் ஒரு மாண்புமிகு பிரதமர் வந்தால் அவர் கூட போகிறது மரபு தானே. இல்லை இவங்கெல்லாம் இருக்கும்போது கத்தி கம்பு கம்பெல்லாம் எடுத்துக்கின்னு போயிட்டு எப்படி பிரதமர் வருவார்னு கேட்குறாங்களா? அது மாதிரி ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்கா? ஒரு மரபு, ஒரு முறை. என்னதான் 1000 பிரச்சனை இருந்தாலும் மக்கள் பிரச்சனை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மக்களுடைய கருத்தை சொல்ல வேண்டிய இடத்துல எங்கன்னா ஒன்றிய அரசுக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது. அப்போ நேரடியாக நம்ம ஒன்றிய அரசுக்கிட்ட
கட்சியினுடைய முரண்பாடுகளை, அவருடைய செயல்பாடு முரண்பாடுகளை தான் நம்ம கண்டிக்கிறோமே தவிர, தனிப்பட்ட முறையில வந்து மோடி வந்து நம்ம கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? கட்சியினோட முரண்பாடுன்னா சீமான் அவர்கள் என்ன கொள்கை சொல்றாங்கன்னா முரண்பாடு. கட்சி கொள்கை கொள்கை முரண்பாடு என்று சொன்னா, நீங்க இந்த இந்திய இந்திய தேசத்துல இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இவங்களை வந்து நீங்க அப்புறப்படுத்த வேண்டும். மத சாயம் பூசுகிறீங்க, மதவெறியை தூண்டுறீங்க அப்படின்னு நம்ம கண்டிக்கிறோம். சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன அதை விட இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு கீழே இவ்வளவு கூட்டணிகள் இருக்கு, அதிமுகவுக்கு கீழே இவ்வளவு கூட்டணிகள் இருக்கு. நான் தனியா தான் இருக்கேன். என்னை யாரும் அசிஸ்ட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் நீங்க தனியாவே நில்லுங்க, தனியாவே இருங்க, தனியாவே இருக்க போறீங்க. தனியாவே நில்லுங்க, தனியாவே இருங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்க ஆட்சி பீடத்துக்கு வாங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாருங்க. அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. வரவேற்கத்தானே போறாங்க. நம்ம யாரும் உங்களை வரவேணாம் நம்ம யாரும் சொல்லலையே. வாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அதை பத்தி நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒண்ணுமே இல்லாத நான் இது செய்வேன், இது செய்வேன், இது செய்வேன்னு சொன்னா அது கற்பனை கதையா இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு நடைமுறையில ஒன்று செஞ்சு காட்டினாதான் மக்கள் ஆமா சொன்னாங்க, செஞ்சாங்கன்ற அந்த நம்பிக்கை பிறகுமே தவிர, நான் வந்தால் இதை செய்வேன். இதை வந்தால் நீ என்னைக்கு வர்றது, என்னைக்கு செய்கிறது, மக்கள் என்னைக்கு பார்க்கறது. அப்போது இது வந்து அதாவது என்ன சொல்றது, காணல் நீராக இருக்கும். இது வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது. வெறும் காணல் நீராக இருக்கும். அதனால வந்து இது போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. தேர்தல் பறக்கும் படை வந்து எந்த தவறுகளும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 70 கோடி ரூபாய் கிட்ட இது வரைக்கும் வாகனத்துல எத்தனை கோடி? 70 கோடி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மொத்தமா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. எளிய மக்கள் மட்டும்தான் வந்து பணத்தை எடுத்துட்டு போவாங்களா? அரசு அதிகாரிகள் யாரும் பணத்தை எடுத்துட்டு போக மாட்டாங்களா? டிஎம்கே சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர், புளியங்குடி எம்எல்ஏ, புளியங்குடி அந்த போஸ்ட்ல நிக்கிற டிபிஓ ராதா அவர்கள் வந்து எம்எல்ஏவோட காரை செக் பண்ணல. ஆனா அவங்க கார்ல கட்சியோட கொடி வேற இருக்கு. எந்த கார்லயுமே கட்சி கொடி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வேற இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கட்சி கொடி இருக்கு. அதை வந்து கலெக்டரேட் ஆர்டர் அப்ரூவல் வாங்கினா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. அவங்க வந்து காரை செக் பண்ணல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நான் காரை செக் பண்ணேன் அப்படின்றாங்க. அதே ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த கார்ல 50 கோடி ரூபாய் பணம் வந்து இதுவாயிருக்கு, எடுத்து செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இரண்டவன் கண்ணுக்கு மிரடுதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அதுபோல வந்து ஒரு காரு, ஒரு வாகனத்தை நிறுத்தி அதில் பரிசோதனை செய்யவில்லை. அதில் ஒன்றும் கூட இல்லை. நம்ம கண்ணாடி வழியே பார்த்தா கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம எளிதாக கண்டுபிடிச்சோம். அப்படின்னா எல்லா எளிய மக்களோட எல்லா காரையும் விட்டுற வேண்டியதானே? எதுக்கு வர வழியில் உள்ள எல்லா இதையும் பண்றாங்க? சொல்றேன். அதாவது ஒரு ஒருத்தருக்கு எப்பவுமே வந்து ஒரு சைக்காலஜிலாம் இருப்பாங்க. இப்போ காவல்துறை சார்ந்தவங்க சைக்காலஜிலாம் தெரியும். இப்போ வந்து இவர் எடுத்து இருக்கிறாரு, இவர் எடுக்கல, பதட்டத்திலேயே வந்து தெரியும். ஒரு குப்புன்னு வேர்த்துரும். இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதட்டன்றது என்னதான் அவர் வந்து மறைக்க முடியாது. நான் வந்து பதட்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பதட்ட நிலை உருவாயிடும். அது வந்து இயல்பு. அதுக்காக நான் நியாயப்படுத்தலை. அதை செக் பண்ணல அப்படின்ற சொல்கிறது முற்றிலும் தவறானது. எளிய மக்களை செக் பண்ணும்போது இந்த வண்டி என்னைக்கு செக் பண்ணல, அப்படி செக் பண்ணல அப்படின்றது அதில் பணம் போச்சுன்றது என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் அதில் இருக்கா இல்லையான்றது புதுகரமான பேச்சு. அது நமக்கு கண் எதிர 3 கண்டெய்னரில் ஒரு பங்களாவில் மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய பங்களாவில் 3 கண்டெய்னரில் பணம் இருந்ததை எல்லோரும் வெளிப்படையாக பார்த்து எடுத்துக்கிட்டு போனாங்க. தேர்தல் அதிகாரி தான் கொண்டுட்டு போனாங்க. அந்த பணம் இப்போ என்ன பண்ணீங்க, யாருக்கு கொடுத்தீங்க? அதாவது 70 கோடி ரூபாய் பணத்தை வந்து பறக்கும் படை பறிமுதல் செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்க. 70 கோடி பணத்தை, அந்த பணம் வந்து அதாவது அரசு கஜானாவுக்கு போகுதுன்னு சொல்கிறீங்க, அரசு குறுகலுக்கு போகுதுன்னு சொல்கிறீங்க. அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்கன்னு இது வரைக்கும் கணக்கு சொல்லு. பணத்தை எடுக்கிறீங்களே, இந்த பணத்தை எடுத்து இதுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒன்று தாட்கோன்னு இங்கே ஒன்று இருக்குது. தாட்கோவில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு சுயமாக வந்து வியாபாரம் செஞ்சுக்கின்னு பிழைச்சிக்கணும், நீங்கள் வந்து தன்னிச்சையாக நீங்கள் மேலே வரணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுக்கு பல கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறாங்க. அந்த பணத்தை மேலே இருக்கிற வங்கியில் இருக்கிற மேலாளர் வந்து தண்டுரா அடித்து துண்டறிக்கை கொடுத்து, நீங்கள் வாங்க உங்களுக்கு சுயமாக வேலை செஞ்சு நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்கிறதில்ல. தாட்கோல் ஒன்று போட்டவனையே வந்து எவனும் வந்து போய் வாங்குறதும் கிடையாது. அங்கே மேனேஜர் என்ன பண்ண உடனே வந்து ரிஜெக்ட்னு தான் சொல்லுவார். உங்களுக்கு இல்லைன்னு வர, நீங்கள் இருக்கிற குடியிருப்பு சரியில்லைன்னு வர, நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லைன்னு வர. நாங்கள் இருக்கிற இடம் சரியில்லைன்றதுக்கு டெவலப்மெண்ட் ஃபண்டு தானேங்க அது. நான் இருக்கிற இடம் சரியாக இருந்தால் நான் அவங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன். அப்போது இந்த பணத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற ரோடு போடுறது,
கார்ப்பரேஷனுக்கு லைட் போடுறது, காவலுக்கு குடியிருப்பு கட்டி தர்றது, தீயணைப்புக்கு குடியிருப்பு கட்டி தர்றது, உங்களுடைய வண்டி வாகனங்களுக்கு வந்து பெட்ரோல், டீசல் போடுறது, இப்படி எடுக்கிறீங்க. எங்களுக்கு இது தெரியுது. நாங்க அது சட்டப்பேரவையிலயும் பேசியிருக்கிறோம். அப்போ இப்போ இன்னைக்கு ரூ. 70 கோடி பணத்த வந்து அ அரசு கஜானாவுல போடுறோம்னா, அந்த பணத்த எடுத்து யாருக்கு என்னென்ன செலவு பண்ண ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்கிறேன் நான். இப்போ வையப்போறவன்லாம் புடுங்குறது ஒரு திருமண நாட்களுங்க இப்போ. ஒரு ஏழை கூட வந்து ரூ. 1,00,000 பணம் எடுத்துன்னு போவான். அவன் வந்து ஊர்ல வந்து கிராமங்கள்ல, சென்னையிலேயே வந்து நடுத்தர மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் தான் வந்து கையில பணத்த எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு வந்து நீ வரி அதுக்கு அதுக்கு அது சிலிப் எடுத்தான்னா எங்க போய் எடுத்து வருவான்? அங்க வந்து இங்க இருக்கிற கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த சீட்டு பிடிக்கிறது, இந்த தண்டல் வாங்குறது, கடன் வாங்குறது இப்படிலாம். கடன் வாங்குறவன் வந்து சீட்டு போட்டு தருவானா? தண்டல் இங்க இது சீட்டு முறை நடத்துனாங்களா? அது சும்மா குழு மாரி நடத்திக்குவாங்க. அதில போயிட்டு ஏதாவது வந்து இது சீட்டு எடுத்துவாங்க, பில் எடுத்து வாங்கன்னு சொன்னா பில் இருக்குமா? அப்ப இந்த அப்பாவியுடைய ஜனங்களுடைய பணத்தலாம் நீங்க புடுங்குறது, இதுக்கெல்லாம் வரையறையே இல்லையா? முகத்த பார்த்தா தெரியாதா? இவன் பார்த்தா அதானி, அம்பானி மகன் மாரியா தெரியுது? இப்பலாம் கோட் சரி, சூட்டோடயா ஓகே. வரான்? இப்ப எம்எல்ஏ வந்து பணத்த எடுத்துட்டு மாட்டாருன்னு சொல்றீங்களா? மாட்டாருன்னு நான் சொல்லல. ம். நான் மாட்டேன்னு நான் சொல்லல. நீங்க அவரு செக் பண்ணாதனால, அந்த வண்டியை பரிசோதனை பண்ணாதனால, நீங்க இத்தனை கோடி இருந்திருக்கும், அத்தனை கோடி இருந்திருக்கும்னு சொல்றீங்கன்றேன். அதாவது கோடின்னா என்ன வந்து சும்மா கையில எடுத்துன்னு போயிட முடியுமா? கார் அது. கார் பெரிய கார் இருக்கட்டுங்க. அது. கார்ல எத்தனை கோடிக்கு எடுத்துன்னு போக முடியும்? அப்ப நீங்க சொல்லும்போதே வந்து 100 கோடி இருக்கும். கார பார்க்கணும்ல. உள்ள நுழைஞ்சு அதான் பார்க்கணும்ல. சொல்றேன். இத பாருங்க. கதவ நான் என்ன சொல்றேன்னா, லைட்டா நீங்க ம். பார்க்கவும் இல்ல. நீங்க அத வந்து சோதனை பண்ணவும் இல்ல. அதுல இருந்துச்சா, இல்லையா என்றது அது அவங்கவங்களுக்கே தெரியும். ம். ஆனால் நீங்க சொல்றது போல, அத வந்து நீங்க வந்து ஏன் பரிசோதனை பண்ணல? ஏன் ம். வண்டிய சோதிக்கல? அது தப்பு. அப்ப யாரோட தப்பு இது? எம்எல்ஏ தப்பு கிடையாது. ம். அங்க இருந்த அதிகாரி தப்பு. அதிகாரி எம்எல்ஏ தப்பு கிடையாது. எம்எல்ஏ செக் பண்ண வேணாம் சொன்னாரா எம்எல்ஏ? எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் என் வண்டி சோதனை பண்ணாதீங்க. சோதனை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். உங்கள எங்கிருந்து எங்க மாத்துவோம் பாத்துக்க அப்படி சொன்னாரா? சொல்லலையே. நீங்க ஏன் சோதனை பண்ணல? அப்ப ஏன் யார் ஒரு தப்பு? ஒரு அதிகாரி வண்டிய ஏன் சோதனை பண்ணலன்னு தான் இங்க கேள்வியே. நான் அததான் நானும் ம். கேட்கிறேன். நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் என் வண்டிய சோதனை பண்ணாங்கன்னு அவரு சொல்லல. இருந்த அதிகாரி ஏன் பண்ணலன்னு நான் கேட்கிறேன். அப்போ அவர் மேல தான் தப்பு. அங்க இருந்த அதிகாரி காவல்துறையோ, அவங்க வருவாய்த்துறையோ யார் இருந்தாங்களோ அவங்க மேல தான் வழக்கு எடுக்கணும். வழக்கு பதிவு பண்ணணும். ம். இப்ப நான் போறேன். எல்லா வண்டியும் நீங்க செக் பண்ணீங்க. ட்ரிங்கிங் டிரைவிங்க செக் பண்றீங்க. என்ன மட்டும் நீ விட்டுட்டு ஃபுல் போதையில போய் சரி. அங்க விபத்து நான் அவங்க பண்ணிட்டா யார் மேல தப்பு? நீங்க பரிசோதனை பண்ற ஒரு மேல தான் தப்பு. என் மேல தப்பு கிடையாது. ரூ. 2000 எடுத்துட்டு போனதுக்கு ஒரு போலீஸ்காரங்க கூப்பிட்டு அவங்க கணக்கு கேட்டிருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் பணம் எடுத்துன்னு போலாம் சொல்லுது தேர்தல் அதிகாரம் சொல்லுது. ரூ. 2000 கணக்கு கேட்டிருக்காங்க. நான் அதிகபட்சம் 1,00,000 கூட எடுத்துட்டு போலாம் சொல்லுது. ம். ஆனா இந்த 2000க்குலாம் வந்து பரிசோதனை பண்ணி அந்த 2000த்த அவங்க புடுங்கியிருந்தாங்கன்னா, அவங்க யாருன்னு சொல்லுங்க. அவங்க மேல வந்து நாம வந்து வழக்கு போட்டு, ம். அதுக்கான நம்ம வந்து கேள்விய கேட்போம். ம். அத நியாயமா பார்ப்போம். அது மக்களுக்கு போய் சேரட்டும். பாஜக வளர்ச்சி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? பாஜக வளர்ச்சின்றது தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னா, ஒண்ணுமே இல்லாத இருக்கு. ம். வளர்றதுக்கு அது செடியா, கொடியா? அது வளர்றது. என்ன சொல்றீங்க? எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. பெருசா வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் பாமக வந்து பாஜகவ ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். பாமக வந்து பாஜக கூட இணைஞ்சது பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பாஜகவோட பாமக இணைஞ்சது பாமகக்கு பலம் இல்ல. பாமக இருக்கிற கூட்டணியில பாஜக இருக்கிறதுல அது ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். பாஜகவுக்கு ஒரு துளியளவு கூட ஓட்டு கிடையாது. பாமகவிற்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. அவங்களோட ஓட்ட நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. அந்த ஓட்டு எல்லாம் அவங்களும் டிக்ளேர் பண்றது, அவங்களும் எங்களுக்கு எங்களுக்கு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது. அத வச்சு பாஜக வளர்ந்துருச்சுன்னு அப்படி சொல்றாங்கன்னா, பார்வையற்றவங்க தான் அப்படி சொல்லணும். பார்வை இல்லாதவங்க தான் சொல்லணும். ஓ அந்த மாரி இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். அதாவது பார்வையற்றவங்கன்றது நம்ம வந்து அது சொல்ல. பார்வை இல்லாத மாரி சொல்றதுன்னு சொல்றேன். அது வந்து அது நான் சொல்றேன். அப்படி ஒரு நிலைப்பாடு ஒருபோதும் பாஜகவுக்கு இங்க வராது. வர்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. பாஜகவோட அதிமுக இருந்துச்சு. இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணும் இல்ல. இப்போ அதிமுக, பாஜக கூட இல்லாதது அதிமுகவுக்கு லாபமா? பாஜகவுக்கு லாபமா? அதிமுகவுக்கு தான் லாபம். எப்படி சொல்றீங்க? பாஜக இருக்கிறதுனால அவதூறுகளையும், பல்வேறு அசிங்கங்களையும் அதுதான் நான் தொடக்கத்தில சொன்னது தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லி வச்சதை கூட இவங்க மறந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கினாங்க. அது பெரிய அவங்களுக்கு ஒரு இழுக்காவும், ஒரு கரும்புள்ளியாவும் அது வந்து இருந்துச்சு. இப்ப அந்த கரை நீங்கிட்டு தான் அவங்க சொல்றாங்க. அப்படியே இருந்தா நல்லது. அது மகிழ்ச்சி. ஒரு நாளும் பாஜகவோடு இவங்க கூட்டணி சேராம இருந்தால், இவங்களுடைய வளர்ச்சி எப்போதும் வழக்கமான
பாதையில் இவங்க செல்றதுக்கு எந்த சிறப்பாக இருக்கும். அதை தவிர பாருங்க, பாஜகவை நீங்கள் கூட்டு செய்தால் கூட இருந்து கொண்டே குழிப்பறிப்பார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் வந்து பாஜக மேல இருக்கு. இன்னைக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. பாஜகவோட கூட்டு சேர்ந்ததுனால இன்னைக்கு 3 கட்சியா இருக்கு. ஒண்ணு ஓபிஎஸ், இன்னொன்னு இபிஎஸ், நான் 3வது வந்து குக்கர், அ தி தினகரன். சின்னம்மா, பெரியம்மா, அது சித்தப்பா அது மாரி ஆயிடுச்சு. அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைப்பாட்டை வைத்திருக்கிற கட்சி. ஒரு கூட்டணி வச்சு கூட்டணியில இருக்கிறவங்களையும் உடைத்து இன்னைக்கு ஓபிஎஸ் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்காரு. தினகரத்துக்கு ஒரு பக்கம் வச்சுக்கிறாரு. அதிமுகவ தட்டி விட்டுக்கிறாங்க. அப்போ இந்த இது என்ன நிலைப்பாடு? பாஜகவை இந்த மண்ணில் நம்பக்கூடியவர்கள் அவர்கள் வீணாகி விடுவார்கள் என்பது அதிமுகவை வைத்தே நம்ம சான்றுகளை நம்ம வந்து பார்த்துக்கணும். இன்னைக்கு வந்து அதே நிலைப்பாட்டில் இருந்து போயிட்டு பாஜகவோட பாமக சேர்ந்து கூட்டு சேர்ந்திருக்கிறது. அவங்களுடைய நிலையும் ஊசலாட்டமாக மாறிவிட்டது. மக்களிடத்தில் அவர்கள் அம்பலப்பட்டு விட்டார்கள். மக்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிப்பார்கள் என்பது மாற்று கருத்தே இல்லை. பாஜக கூட கூட்டணியில் இருக்க எல்லாத்துக்குமே சின்னம் உடனே வழங்கப்படுங்கிறது. ஆனா ஏன் பாஜகவை எதிர்க்கிறவங்களுக்கு சின்னம் ரொம்ப அதிகமா மறுக்கப்படுது? நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைக்கு இன்ன வரை உங்களுக்கு சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இன்னும் எண்ணற்ற கட்சிகளுக்கு வந்து இன்னுமே சின்னம் தரல அப்படின்றது. இது மதிமுக. ஆமா. மதிமுகவுக்குமே இன்ன வரைக்கும் சின்னம் தரல. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் சொல்றேங்களேன். அதாவது வந்து அவங்களோடு அது நாங்க வந்து என்னன்னா, பாஜகவை கூட நாங்க குற்றம் சாட்ட விரும்பல. அது வந்து ஏன்னா இங்க நடுநிலையோட வந்து தேர்தல் கமிஷன் இருக்கு. இங்க அ தேர்தல் ஆணையம் இருக்கு அப்படின்னு சொல்றத, அந்த நடுநிலையை தாண்டி இன்றைக்கு வந்து இவங்க பாஜக போல நடந்துக்கிறாங்கன்றது தான் எங்க குற்றச்சாட்டா இருக்கு. மீண்டும் மீண்டும் அதுதான். அப்போ நீதிமன்றம் போங்க. அப்படின்னு சொல்றப்ப நீதிமன்றத்துல பல கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் அத்தனைக்கு நாங்க பதில் சொல்றோம். இன்னொரு பெரிய பாஜகவுக்கு சரியான சந்தேகம் ஒரு இன்னொரு பதில் ஒரு பெரிய சந்தேகம் ஒண்ணு இருக்கிறது. ஆ, வெல்லும் சனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து திருச்சியில ஆமா. நடத்தினாங்க. ஜனவரி 26. 13 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ பெரிய மக்கள் தொகை, அவ்வளோ பெரிய மக்கள் நம்பிக்கையை வச்சிருக்கவங்களுக்கு எதற்காக டிஎம்கே வெறும் 2 தொகுதி மட்டும் கொடுத்துருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அப் டு டேட் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். இதை யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் மிக பலம் வாய்ந்த கட்சியாகவும் இன்றைக்கும் இருப்பது விடுதலை சிறுத்தைகள் தான். ம். அதே போலவே தமிழ்நாட்டில் இதுவரையில் இல்லாத கூட்டணி தர்மத்தை ஒரு நடுநிலையோடு இன்றைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற அன்பு தலைவர் அண்ணன் எங்கள் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் தான். மற்றபடி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாவுதல் என்ற வேட்டைகளுக்கு ஆழ்படாமல் நிரந்தரமாக எதை எதிர்கொள்ள வேண்டும், இங்கே எங்களுக்கு வந்து சவாலாக இருப்பது அதிமுக திமுக இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை அதிமுகவிலும் 5 ஆண்டு முடிஞ்ச திமுகவிலையும் இப்படி மாறி மாறி வர்றதுக்கான கூட்டணி வந்து பாகுபாடு இல்லை. இது மாதிரி பார்க்குற பார்வையை முதலில் தவறு என்று சொல்லி எங்கள் தலைவர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார். யாருக்கு? மக்களுக்கு. 5 ஆண்டு முடிஞ்சா இதுக்கு போகணுமா, இந்த 5 ஆண்டு முடிந்தா இங்கே வந்துடணுமா, இதுதான் கூட்டணியா அப்படின்றத அந்த எண்ணத்தையும் உடைத்து செய்திருக்கிறவர் எங்கள் தலைவர் தான். செகண்ட் வந்து இங்கே வந்து இங்கே வந்து இந்த தேசத்தை மத ரீதியாக கையாளுவதற்கு பாஜக துடிச்சிட்டு இருக்கு. மத ரீதியாக பாமக சாதி ரீதியாக இங்கே இருக்கிறது. அதே போல் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாதி அமைப்புகளை தான் தன்வசைப்படுத்தி வச்சிருக்கு. ஒரு கொள்கை ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக இருக்கிறவங்கள யாரும் அவங்களோட கூட்டணி இல்லை. அப்போது எங்களுக்கு வந்து எங்களுடைய கட்சியினுடைய தாரக மந்திரமே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. நாங்கள் சாதி என்னும் சாக்கடையில் எப்போதும் இறங்குவதில்லை, மத என்ற நச்சு வலையில் எப்போதும் நாங்கள் பின்னிக் கொள்வதில்லை. இதை இரண்டையும் நாங்கள் தகர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் பாஜக எங்கே வருதோ அதை வரவிடாமல் தடுப்பது எங்களுடைய முதன்மையான கடமையாக இருக்கிறது. அப்போ இந்த முதன்மையான கடமைக்கு செவி சாய்ப்பது, தலையசைப்பது, வரவேற்பது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் இந்தியா கூட்டணி உருவாக்கி இந்தியா கூட்டணி இன்றைக்கு இருக்கிறோம். இப்போது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மைய புள்ளியாக ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் சொன்னால் அது எங்களுடைய அன்பு தலைவர் அந்த எழுச்சி தமிழ் தான். அப்போது நாங்களே இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டி விட்டு நாங்களே விலகி நிற்பது என்பது, உடைப்பட்டு நிற்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.
எங்களுடைய எதிர்க்கின்ற பாதை எது? புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுதி தந்து வச்சிருக்கிற சட்டத்தை பாதுகாத்திட வேண்டும். அப்போ அதுக்கு யார் எதிர்க்க வேண்டும்? பாஜகவை எதிர்க்க வேண்டும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள் இங்கே இருக்காது. இங்கே இந்துத்துவாவுடைய சட்டம் ஒன்று உருவாகும். அதனால் எங்களுக்கு எந்த நிலைப்பாடு வந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்க 2 சீட்ல நின்னீங்க, இன்னொரு சீட்டு அதிகமாக கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கிறோம். அப்படி விடுதலை சிறுத்தைகள் ஒரு சீட்டு கேட்கும்போது காங்கிரஸ் 10 சீட்டில் நிற்கிறவங்க 12 சீட்டு கேட்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு சீட்டு கொடுத்தா காங்கிரஸுக்கு 2 தரணும். காங்கிரஸுக்கு அவங்களுக்கு 2 தரணுங்கிறதுக்காண்டி உங்களோட ஒரு சீட்டை நீங்க இழக்கலாம். அது எங்க கட்சி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு 1, காங்கிரஸுக்கு 2, மதிமுகவுக்கு 1, 2 கம்யூனிஸ்டுக்கு 1, 7 சீட்டு இப்போ தரணும். விடுதலை சிறுத்தைகள் ஒரு சீட்டு கொடுத்தா 7 சீட்டு தரணும் எக்ஸ்ட்ரா எல்லா கூட்டணிக்கும். அப்போ 7 சீட்டு விடவும் பலமான கூட்டணி. கரெக்ட். அதாவது இந்த அரசியல் அரங்கில மனசாட்சியோடு இருக்கின்ற தலைவர்கள் இங்க இல்லை, டிஎம்கேலையும் இல்லைன்றதான் உண்மை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதில் அமைத்தமைக்கு நன்றி. நன்றி. நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வதா? ஆக்சிஜன் இன்றி அண்டம் இயங்குமோ?